கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை ரெகபத் பவர் மினிஸ்ட்ரி மூலமாக தெரியப்படுத்திக் கொள்வதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டோடைய பெரிய கிருபையினாலும் பெரிய தயவுனாலும் இந்த நாளை காண கொண்டாட பரலோகத்தின் ஆண்டவர் கிருபை செய்தார். கிறிஸ்துமஸ் தினம் என்று எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்றால், கிறிஸ்து பிறந்த பிறகு ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கிறிஸ்துமஸ் என்கிற வார்த்தை உலக அளவிலே பிரசித்தம் செய்யப்பட்டதுங்க. அந்த 300 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாள் வரலும் உலகம் முழுவதிலும் இருக்கிற இந்த காலண்டரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 விடுமுறை தினமாக உலகம் முழுவதும் இருக்கிற நாட்காட்டில் சொல்லப்பட்டு வருதுங்க. இப்போ உலகம் முழுவதும் பார்க்கும்போது இந்த விழாவை தான் மிக சிறப்பாக மிக பிரசித்தமாக ஜனங்கள் பூலோகத்தார் யாவரும் கொண்டாடுகிறார்கள். இந்த விழா எப்போ ஆரம்பிக்கப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டுங்கன்னா, உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனிதர் பேரில் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி அன்று வாழ்த்தின அந்த சத்தம் இந்த நாள் வரலும் பூமியிலே தேவனை துதிக்கிற சத்தம், தேவனை ஆர்ப்பரிக்கிற சத்தம், தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தம் பூமியிலே உண்டாகி கொண்டே இருக்கிறது. இது தேவனுடைய பெரிய கிருபை. ஏனென்றால் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் மனிதர்கள் தேவனை துதிக்கும்படியாக, தேவனை போற்றும்படியாக, தேவனை உயர்த்தும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் காலப்போக்கில் மனிதர்கள் தேவனை வணங்காத படிக்கும், தேவனுக்கு ஆராதனை செய்த படிக்கும் போனபடினாலே அந்த துதிக்கு சொந்தக்காரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிறந்த போது உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனிதர் பேரில் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துதல் சத்தத்தோட அன்று தொடங்கப்பட்ட அந்த சத்தமானது இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை வணங்கவும், இயேசுவை உயர்த்தவும், இயேசுவை ஆராதிக்கவும், இயேசுவை கனப்படுத்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக கிருபையை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த காலகட்டத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை ஆர்ப்பரித்து மகிழ்ந்து துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே துதியின் சத்தம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலையும், நம்முடைய தேசத்திலையும் கர்த்தரை உயர்த்துகிற ஜனங்கள் தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகவே இயேசு பிறந்த போது நடந்த சம்பவங்களை உங்கள் முன் இரத்தின சுருக்கமாக வைத்து என் வார்த்தையை முடித்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், தேவநாமம் மையப்படுவதாக. இயேசு பிறந்த போது ஒரு 4 இடத்துல பயப்படாதே என்று சொல்லப்பட்டதுங்க. முதலாவது பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளை தேவ ஜனமே, லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 9வது வசனம் 10வது வசனம், 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனமும் 10ஆம் அதிகாரம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவ்விடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவள் நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய பயப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டு இந்த வார்த்தையை பார்க்கணும். அவ்வேளையில கர்த்தருடைய தான் இடத்துல வந்து நின்றான். யார் மத்தியில் வந்து நின்றான் என்று பார்க்கிறோம். மந்தையை மேய்த்து கொண்டிருந்திருக்கிற மேய்ப்பர்கள் நடுவிலே கர்த்தருடைய தூதன் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கலக்கம், ஒரு திகில் உண்டானது. அவங்களை அறிந்து தூதன் சொல்கிறான், பயப்படாதீர்கள், ஏனென்றால் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆகவே அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்து என்னும் இரட்சகர் மேய்ப்பொருளுக்காக, உலக இரட்சகராக அவர் பிறந்திருக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையை கண்டு அவங்க சந்தோஷப்பட வேண்டியதை தவிர பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி பிள்ளையை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சில அடையாளங்களை அங்கு அவர் சொல்லப்படுகிறார். மேய்ப்பர்கள் பயந்தார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம பார்த்தோம். அதற்கு தூதர்கள் பயப்படாதே என்று சொல்லி மறுதரமும் சொல்லி அவங்களை தைரியப்படுத்தினார்கள். அதே போல் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு அநேக விஷயங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டும் கலங்கி கொண்டும் திகைத்து கொண்டும் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். அதுக்கு அடுத்ததாக கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. தேவ பிள்ளைகளை தேவ ஜனமே, 1:20 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அன்றைக்கு சோத்திரம், அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய தூதன் செப்பனத்தில் அவனுக்கு அனுப்பப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே,
உன் குமாரனாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது என்று எழுதப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, அப்போ அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவர் இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, ஐயப்படாதே என்று சொல்லப்படுது. ஐயப்படாதுன்னா வெட்கப்படாதே என்று எழுதப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இப்போ யோசேப்பை பார்த்து பயப்படாது என்றும் ஐயப்படாது என்றும் வெட்கப்படாது என்றும் சொன்ன இயேசு ஒரு வித்தியாசமான இங்கே நிகழ்வு நடக்குதுங்க. உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு சம்பவம் யோசேப்புக்கு நடந்து விட்டது. என்றால் தனக்கு நியமிக்கப்பட்ட மனைவி பிள்ளை பெறப்போகிறார், கற்பவதியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு ரகசியமாய் தள்ளிவிட அவன் யோசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் யோசேப்பை பார்த்து பயப்படாதே, வெட்கப்படாதே, ஐயப்படாதே என்று சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். உலக இரட்சகராகிய கிறிஸ்து உன் மனைவி வயிற்றில் பிறந்திருக்கிறார், ஆகவே நீ கோலப்படாது. இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து இங்கே வெட்கப்பட்டு தலை குனிந்து தலை நிமிர முடியாமல், ஐயோ என் குடும்பத்தில் இப்படி நடந்து விட்டதே, என் சூழ்நிலை இப்படி மாறிவிட்டதே, என் குடும்பம் இப்படியாப்பட்ட குடும்பம் என்று சொல்லி அநேக விதத்தில் இங்கே கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பை தைரியப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஐயப்பாடு நீங்கி, அந்த பயம் நீங்கி, அந்த வெட்கம் நீங்கி, இந்த கிறிஸ்துவின் பிறப்பில் 24வது ஆண்டில் உங்களுடைய எல்லா ஐயப்பாடுகளையும் அருள்நாதர் இயேசு நீக்கி உங்களை தைரியப்படுத்த அவர் போதுமான நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதுக்கடுத்ததாக கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் அப்படியே திருப்புறம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:26 மரியாள், அங்கு மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. சகரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, இப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவ பிள்ளைகளை, தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு சகரியாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதாவது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூவப்படுத்தும் வலது பக்கத்தில் வந்து நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே என்று சொல்லப்படுகிறது. சகரியா பலிபீடத்திலே பலி செலுத்தி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு நீண்ட நாள் ஜெபம் வேண்டுதல் கேட்கப்பட போகிறது. தூதனை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. பயப்படாதே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறாருங்க, சகரியா அவனுக்கு தூதன் அவனை நோக்கி சகரியா பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த 24ஆம் ஆண்டில் உங்கள் வேண்டுதல் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நிமித்தமாக பரலோகத்தினர் உங்களுக்கு கொடுக்க ஒரு போதுமான நல்ல ஆண்டவராக நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரை நாம் மையப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக இயேசு பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா, முதலாவது தூதர்களை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். இரண்டாவது யோசேப்பை பார்த்து ஐயப்படாதே பயப்படாதே என்று சொன்னார். மூன்றாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, சகரியாவுக்கு தரிசனமாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு நடக்க போகிற சம்பவங்களை குறித்து அவருக்கு சொல்லப்படுகிறது. அவர் வயதான தம்பதிகளாக இருந்தாங்க, காலம் சென்றவர்களாக இருந்தாங்க. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை முன் அறிவிக்கிறவன். அவன் வனாந்தரத்தில் கூப்பிட்ட சத்தம் அவன் பெரிய தீர்க்கதரிசி, ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவன், யோவான் ஸ்நானகன் போல ஒருவனும் பெரியவன் இல்லை என்று சொல்லி இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். அவன் பிறப்புல விதமான ஒரு கலக்கத்தை நீக்கி ஆண்டவர் சகரியாவை தைரியப்படுத்தினார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த வருஷத்துல உங்க ஜெபம் கேட்கப்படலை, உங்க வேண்டுதல் கேட்கப்படலை, எனக்கு வயது சென்று விட்டது, காலம் கடந்து விட்டது என்று சொல்லி நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு உங்க சமூகத்துல உனக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீ பயப்படாதே, இந்த ஆண்டில உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நீ விரும்பினது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் நாம மையப்படாதா கிறிஸ்துக்குள் பிரியமானே. அதுக்கு அடுத்ததாக கர்த்தருடைய பிள்ளைகளையோ, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம்
26, 28. அந்த யோசேப்பின் பாருங்க 6ஆம் மாதத்தில் கபிரியேல் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தினாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டாள். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். தேவநாம் மையப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த இடத்துல நாசரேத் ஊர் என்று எழுதப்பட்டது. யோசேப்பும் ஊரு நாசரேத் ஊர். அங்கே தான் இயேசு பிறக்க வேண்டும். ஆனால் தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். இப்போ ஏன் இயேசு இங்கே பிறந்தார் என்றால், நாட்களில் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது குடிமதிப்பு எழுதப்படுகிற காலமாக இருந்தது. அவங்க பேர் எழுதுவதற்காக, அந்த பேரை சேர்த்து கொள்வதற்காக இங்கு வரும்போது மரியாளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. அங்கு எருசலேம் என்றால் அப்பத்தின் வீடு. இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான் என்று எழுதப்பட்டதுங்க. இப்போ பெத்லகேமில் இயேசு பிறந்தார், அவரே அப்பமானார். தேவநாமம் மையப்படுவதாக. இப்போ மரியாள் இளம்பெண், வாலிப பெண், கன்னிப்பெண், நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லும்போது அவருக்கு பயம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு. அதை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தருடைய நாட்களிலே உங்களுக்கு பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை சொல்லப்படுகிறார். நீங்க எந்தெந்த விஷயத்துல பயந்து கொண்டு இருக்கிறீங்க? மேய்ப்பர்கள் பயந்தார்கள், பெரிய மகிழ்ச்சி உண்டானது. கர்த்தரையும் பிள்ளையும் கண்டு அவருக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை அறிந்து அவங்க வீட்டுக்கு பிள்ளையை கண்டு என்ன செய்தார்கள்? பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த வருஷத்துல இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரசித்தம் செய்வோம், அவருடைய பிறப்பை அறிவிப்போம். நம்முடைய பயங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஜனங்களையும் போக்க கிறிஸ்து பிறந்தார். ஆகவே இந்த கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து தேவனை உயர்த்துவோம். துதி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும், சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். உங்களுடைய ஐயப்பாடுகள், பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நடுவில் இறங்கி வாங்க, கர்த்தருங்கிற ஆட்கொண்டு நடத்துங்க. தீமைகள், பொல்லாப்புகள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் விலகி இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் மகிழ்ச்சியோடு காணப்பட, பயங்கள் நீக்க, அப்பா ஐயப்பாடுகள் விலக, வேண்டுதல் கேட்கப்பட, சொல்லப்பட்டதை உறுதிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.